வெல்கம் டு டார்கெட் டீம்ஸ். நாம் இப்போ இந்த காணொலியில் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி என்ற 11th புக்கில் இருக்கக்கூடிய பாலிட்டி புக்கிலேருந்து அரசியல் அறிவியல் புத்தகத்திலேருந்து 11ஆம் வகுப்பில் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். 1914 திராவிடர் கழகத்தின் தோற்றம். 1914 தாங்க திராவிடர் கழகம் தோற்றுவிக்கப்படுகிறது. 1916 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. 1916 தென்னிந்திய விடுதலை கூட்டம் உருவாக்கப்பட்டது. அது 1917 நீதி கட்சியாக மாறுது. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு தான் நீதி கட்சியாக மாறுது 1917. 1919 மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் வருது. 1925 பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். 1919 மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் வருது. 1925 பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். 1937 ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்படுகிறது. 1937 நடந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறுது. தமிழகத்தில் ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்படுகிறது. 1937 இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்தில் நடைபெறுகிறது. 1937 இந்தி எதிர்ப்பு போராட்டம். 1944 சேலம் மாநாட்டில் திராவிடர் நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றப்படுகிறது. முதல்ல வரக்கூடிய திராவிடர் கழகத்தின் தோற்றம் 1914 என்பது வேறு. இங்கே நீதி கட்சியாக தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அது நீதி கட்சியாக மாறி 1944 சேலம் மாநாட்டில் அண்ணா அவர்களால் திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1949 திராவிட முன்னேற்ற கழகம் பிறக்கிறது. 1944 நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறுது. அந்த திராவிடர் கழகத்தில் இருந்து பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா தோற்றுவிக்கிறார் 1949. 1946 சென்னை மாகாணத்தில் பிரகாசம் தலைமையிலான காங்கிரஸ் அரசு அமைந்தது. 1946 சுதந்திரத்துக்கு முன்னாடி சென்னை மாகாணத்தில் பிரகாசம் தலைமை காங்கிரஸ் அரசாங்கம் அமைந்தது. 1947 இந்தியா சுதந்திரம் அடையும் போது தமிழகத்தின் முதலமைச்சராக OP ராமசாமி இருந்தார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். 1949 பி குமாரசாமி தலைமையிலான அமைச்சரவை அமைந்தது. 1949 பி குமாரசாமி ராஜா தலைமையிலான அமைச்சரவை அமைந்தது. 1952 முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. 1952 முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் மொழிவாரி மாநிலங்களை உருவாக்குவதற்காக 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் மீண்டும் 1937 அப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1965 மீண்டும் தமிழகத்தில் நடைபெற்றது. 1967 CN அண்ணாதுரை தலைமையின் கீழ் திமுக அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் அரசாங்கம் CN அண்ணா தலைமையில் அமைக்கப்பட்டது. 1969 2 வருடங்கள் CM இருந்த அண்ணா CN அண்ணாதுரை காலமாகிறார். 1969 மு கருணாநிதி மாநிலத்தின் முதலமைச்சரானார். 1969 மு கருணாநிதி மாநிலத்தின் முதலமைச்சரானார். 1970 அஇஅதிமுக எம்ஜிஆரால் நிறுவப்பட்டது. 1972 அஇஅதிமுக எம்ஜிஆரால் நிறுவப்பட்டதான அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 1974 மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. 1974 மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. முதலமைச்சராக கருணாநிதி. டார்கெட் ஸ்டடி சென்டர் விழுப்புரம் சின்ஸ் 2016. TNPSC குரூப் 2 குரூப் 2 ப்ரூம்ஸ் டெய்லி வீக்கெண்ட் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் நடைபெறுகிறது. குரூப் 2 குரூப் 2 ப்ரூம்ஸ் 2022 அச்சீவர்ஸ் பார்த்தீங்கன்னா 57 பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. குரூப் 2 ப்ரூம்ஸு 70 பேர் படித்ததில். ஸோ அட்மிஷன் கோயிங் ஆன். வாருங்கள் வெற்றி இலக்கை நோக்கி சங்கமிப்போம். ஆல் தி பெஸ்ட்.